ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு ஸ்பெஷலான நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு ஆகஸ்ட் 15. ஆமென், அல்லேலூயா. நாம் சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் அடியெடுத்து வைக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இந்திய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள், ஆமென், அல்லேலூயா, ஒரு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த நாள் இது. அல்லேலூயா. ஆமென். விடுதலை பெற்று, ஆமென், அல்லேலூயா, சுதந்திர காற்றை ஆண்டவரை சுவாசித்த ஒரு நாள் என்று சொல்லலாம். அல்லேலூயா. அடிமைத்தனம், ஆங்கிலேயருடைய ஆட்சியில், ஆமென், அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள், ஆமென், பல தேசப்பற்று மிக்க தலைவர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்து, ஆமென், அல்லேலூயா, அந்த நாளில் ஒரு பெரிய விடுதலை நமக்கு வாங்கி கொடுத்த ஒரு நன்னாள். இந்த நாளிலே கூட தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட இந்திய தேசத்தின் எழுப்புதலை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. எழுப்புதலை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அழகாய் ஒரு வசனத்தில் அவர் சொல்லப்பட்டிருப்பார். இந்த எழுப்புதலை குறித்து ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 வசனம், எழுப்புதலுக்கான அது ஒரு வசனம் என்று சொல்லலாம். எப்படி நம் தேசத்தில் எழுப்புதல் வர வேண்டும் என்பதை குறித்து அழகாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 வசனம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி எழுப்புதலை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய போகிற மகிமையான எழுப்புதலான வல்லமையான ஊழியத்தை குறித்து இங்கு முன்னறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய பணியை குறித்து அவர் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வசனம், எப்படி ஆண்டவர் தன்னுடைய மகிமையான ஊழியத்தை, அவருடைய பணியை நிறைவேற்ற போகிறார். அப்போ ஆவியானவர் இங்க 3 பேரையும், இங்க பிதா, குமாரர், பரிசுத்த ஆவியான 3 பேரையும் குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், அல்லேலூயா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவி 3 பேரும் இங்க இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இங்க கிறிஸ்து அவருடைய இந்த 4 பணிகளை, அதாவது இந்த சுவிசேஷத்தை 4 பணிகளை, அதாவது முதலாவது பார்த்தீங்கன்னா தரித்திரர், தாழ்மையானவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2வது, சரீரத்திலும் ஆவியிலும் வியாதியாய் இருந்தவர்களுக்கும் உடைந்த இருதயம் உள்ளவர்களுக்கும் அவர் விடுதலை கொடுத்தார். 3வது பார்த்தீங்கன்னா பாவம், பிசாசு இவற்றின் கட்டுகள் முறிக்கப்பட்டது அவருடைய ஊழியத்தில். 4வது, இழந்து போனவர்கள், அதாவது அவரை விட்டு இழந்து போனவர்களின் மனக்கண்கள் திறக்கப்பட்டு சுவிசேஷ வெளிச்சத்தை கண்டு ரட்சிப்படைந்தார். இப்போ இந்த 4 வித ஊழியங்களையும் இயேசு நிறைவேற்றினார். அதை தான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். இந்த 4 ஊழியங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலும், ஆமென், அல்லேலூயா, அவருடைய வல்லமையினாலும் மகிமையினாலும் இந்த 4 வித ஊழியங்களை நிறைவேற்றினார். இன்றைக்கு நாம் விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு அநேக விதமான மக்கள் பலவித சோதனைகளினால இழுக்கப்பட்டு சிறையிருப்பிலும் அடிமைத்தனத்திலும், அன்றைக்கு அடிமைத்தனத்திலிருந்து தேச பற்றுமிக்க தலைவர்கள் நம் தேசத்தை பாடுபட்டு நமக்கு விடுதலை பெற்று தந்தாலும் இன்றைய நாட்களில் எல்லாரும் விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோமா? அல்லேலூயா, இல்லை. நிறைய ஜனங்கள் பலவிதமான, ஆமென், அல்லேலூயா, கட்டுகளிலும் சிறையிருப்புகளிலும் அடிமைத்தனத்திலும் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. அதிலிருந்து அவர்களுக்கு வெளியே வர தெரியவில்லை, விடுதலைக்கான வழி தெரியவில்லை. யார் இது நம்ம இந்த கட்டுகளிலிருந்து, இந்த சிறையிருப்பிலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து யார் நம்மை விடுவிப்பார்கள்? யார் நமக்கு விடுதலை தருவார்கள்? வழி தெரியாம அநேக மக்கள் இன்றைக்கு அந்த கட்டுகளிலும் சிறையிருப்புகளிலும் அடிமைத்தனத்திலும் மூழ்கி வேதனைப்பட்டு சிக்குண்டு, ஆமென், அல்லேலூயா, அது வழி தெரியாமல் அப்படியே மாண்டு போகிற அநேக மக்களை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அந்த விடுதலை கூறதான் நான் இங்கு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் இந்த நாளில, இந்த ஆகஸ்ட் 15ஆம் நாளில இன்னைக்கு கட்டப்பட்ட மக்களை ஆண்டவர் விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலையை தேவன் தரப்போகிறார். இன்றைக்கு மக்கள் நிறைய கட்டுகள் எப்படி வருது? இன்னைக்கு நம்ம அதாவது கட்டப்பட்ட மக்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும்,
சிறையிருப்பில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கூறவன் தான் இன்றைக்கு நம்ம செய்தி சொல்ல போகிறோம். அல்லேலூயா. இந்த 2 காரியங்களை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நிறைய மக்கள் கட்டப்பட்டு இருக்கிறாங்க, கட்டுகள் இருக்கிறது. கட்டுகள் என்னன்னா, கட்டுகள் பிசாசின் கிரியைகளா இருக்கிறது. அல்லேலூயா. பிசாசினுடைய கிரியைகள் தான் கட்டுகள். வேதத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுகள் காணப்படுகிறது. பலவீன கட்டு இருக்கிறது, நாவின் கட்டு இருக்கிறது, சாப கட்டுகள் இருக்கிறது, மரண கட்டுகள் இருக்கிறது, பாதாள கட்டுகள் இருக்கிறது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. பாரம் என்கிற கட்டுகள் இருக்கிறது, நுகம் என்ற கட்டு இருக்கிறது, நிந்தை என்ற கட்டுகள் இருக்கிறது, நிறைய சாத்தானுடைய கட்டு இருக்கிறது, பாவக்கட்டு, பிச்சுக்கட்டு, இப்படி நிறைய கட்டுகள் வேதத்துல காணப்படுகிறது. இந்த கட்டுகள் எல்லாம் எப்படி ஒரு மனிதனுக்கு வருகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கட்டுகள் நாம தான் வரவழைத்து கொள்றோம். அல்லேலூயா. நம்முடைய ஜென்ம சுபாவத்தினால சில கட்டுகள் வரலாம், சில கட்டுகள் நம்முடைய சுயஞானத்தினால சக்தியினாலும் வரலாம், சில கட்டுகள் நம்முடைய முன்னோர்களுடைய பாவத்தினால, முன்னோர்களுடைய சாபத்தினால சில கட்டுகள் நமக்கு வரலாம். சில கட்டுகள் ஆண்டவரே அனுமதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது சில நேரத்தில் ஆண்டவரே சில கட்டுகளை நமக்கு அனுமதிப்பார். அப்போ இந்த கட்டுகள் எவ்வாறு வருகின்றன, இந்த கட்டுகள் நீங்க வழி என்ன, இந்த கட்டுகளிலிருந்து நான் எப்படி வெளியே வருவது என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த வேதத்துல காணப்படுகிற கட்டுகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது பாவக்கட்டு. அல்லேலூயா. நீங்க நீதிமொழிகள் 5:22 பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளிலான் கட்டப்படுவான். இந்த முதலாவது வேதத்தில் சொல்லப்படுகிற கட்டு பாவக்கட்டு. அல்லேலூயா. பிச்சுக்கட்டு, அதாவது பிச்சுனா பாவக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாவக்கட்டுனால ஒரு மனிதன் பிடிக்கப்படுகிறான், கட்டப்படுகிறான். கயிறுகளினால, பாவ கயிறுகளினால அவன் கட்டப்படுகிறான். நம்ம பாவம் செய்து கொண்டு, சின்ன பாவம் தானே இது, பரவாயில்ல, இது செய்யலாம், இது ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில பாவங்களை செய்வோம். பெரிய பாவம் செய்ய மாட்டோம், ஆனால் சின்ன சின்ன பாவங்கள் தான் செய்வோம். ஆனால் அந்த பாவங்கள் செய்யும் பொழுது அது நமக்கு சில நேரங்களில் அது நமக்கு பழக்கமாகி அப்படியே நமக்கு வழக்கமும் ஆகிடும். அல்லேலூயா. அந்த பாவம் வழக்கமாக மாறும் பொழுது, அல்லேலூயா, சின்ன பாவத்தை தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது அந்த பாவ கயிறுகளினால் நாம் கட்டப்படுகிறோம் என்று நீதிமொழிகள் 5:22 சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பாவ கயிறுகளினால ஒரு மனிதன் கட்டப்படும் பொழுது அவன் அந்த கட்டுக்குள்ள அவன் விழுந்து விடுகிறான். சில பேருக்கு தெரியும் பாவத்திலிருந்து எப்படி வெளியே வரணும் எப்படி தெரியும். ஆனால் சில பேருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது, சுவிசேஷம் தெரியாது, சத்தியம் தெரியாது. அவர்களெல்லாம் என்ன செய்வாங்க, அந்த பாவத்திலே விழுந்து பாவ உணர்வுகளினால கட்டப்பட்டு பாவம் செய்கிறமே ஒரு உணர்வு ஹல்லேலூயா, அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிற, தற்கொலை பண்ணுகிற எத்தனையோ பேர்களை நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இத்தனையோ சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்கொலை, பாவம் செஞ்சு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் பாவ உணர்வு அடைந்து தற்கொலைக்கு நேராய் நடத்தப்படுகிற மக்கள், இந்த பாவ கயிறுகளில் கட்டப்பட்ட மக்கள். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம பாவம் செய்யும் பொழுது, அந்த பாவ கயிறுகளால் கட்டப்படும் பொழுது நம்மளை விடுவிக்க யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில தற்கொலைக்கு நேராய் நிறைய ஜனங்கள் போகிறார்கள். அல்லேலூயா. ஆனா விடுதலைக்கான வழி தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விடுதலைக்கான வழி நமக்கு தெரியும். அதிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதுதான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த பாவ பிரமாணத்திலிருந்து இந்த மரணம், அந்த பாவம் வரும்பொழுது மரணம் சம்பவிக்கிறதுல, இந்த பாவ பிரமாணத்திலிருந்து வெளியே வர கிறிஸ்துவின் நாளே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாவம் செய்யும் பொழுது, நம்ம பாவ உணர்வு அடையும் பொழுது, இந்த பாவத்திலிருந்து எப்படி நான் வெளியே வர முடியும், இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி விடுதலை அடைய முடியும் என்று சொல்லுவோம் என்றால், வேதத்தில் கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு அதற்கான வழியை காண்பிக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கலாம், யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாமல் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நான் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை தெரியுங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவம் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருக்கும், ஹல்லேலூயா. ஆனால் போக போக முடிவில் அது உன்னை பாதாள வல்லமைக்கு இழுத்து செல்லும்.
ஆமென், முடிவில்லாத ஆழத்துக்குள்ள உன்னை கொண்டு போகும். அதனால் இந்த பாவ கட்டிலிருந்து ஒருவேளை விடுதலை பெற நான் விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க நினைத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்காக மன்றாடுங்க. ஆமென். அவருடைய ரத்தம் பரிசுத்தமான ரத்தம், அவருடைய வல்லமையான ரத்தம். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய தூய்மையான ரத்தம், அவருடைய மாசற்ற ரத்தம் உன்னை பரிசுத்தப்படுத்தும். உன்னை இந்த பாவ கட்டிலிருந்து உன்னை விடுவிக்கும். உனக்கு விடுதலையை தரும். ஹல்லேலூயா. அவருடைய கைகளிலே சிந்தப்பட்ட, அவருடைய கால்களிலே சிந்தப்பட்ட, அவருடைய விழாவிலே சிந்தப்பட்ட, ஹல்லேலூயா, அவருடைய முள்முடியின் ரத்தம் எல்லாவற்றையும் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என் பாவங்களை கழுவட்டும். ஆண்டவரே, நான் பாவத்துல, இந்த பாவத்துல ஏதோ ஒரு பாவத்துல நீங்க இருக்கலாம். அது புகை பழக்கமா இருக்கலாம், குடி பழக்கமா இருக்கலாம், போதை வஸ்துகளை நீங்க உடுத்துகிறவர்களா இருக்கலாம், இல்ல விபச்சாரத்துல நீங்க இருக்கலாம், இல்ல இச்சையின் காரியங்களை நீங்கள் விழுந்து கிடக்கலாம். எந்த காரியமானாலும் ஆமென், ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை தர ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆமென் இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. விடுதலை தர அந்த பாவத்திலிருந்து, உளையான சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆமென் அல்லேலூயா இந்த உலகத்துல வந்தார். தன்னுடைய ரத்தத்தையும் அவர் கொடுத்தார். அதனால அவருடைய ரத்தத்துக்காக மன்றாடுங்க. அவர் ரத்தத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சரீரத்தில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் ஆமென் நமக்காக அவர் சிந்தி கொடுத்திருக்கிறார். அந்த ரத்தம் ஆமென் அல்லேலூயா பாவ கட்டிலிருந்து உன்னை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா என்ன கட்டு? லூக்கா 13ஆம் அதிகாரம் 11 13 வசனங்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11 13 வசனங்களை நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. அங்கே ஒரு கட்டிலை நாம் பார்க்க முடிகிறது. 11ஆம் வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். ஹல்லேலூயா. அவள் மேல் அவர் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். இரண்டாவது கட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்திரீ ஹல்லேலூயா பலவீன கட்டு. முதலாவதாக கட்டு பாவ கட்டுல ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய ரத்தத்துக்காக மன்றாடுங்க. அந்த ரத்தம் உங்களை அந்த பாவ கட்டிலிருந்து விடுதலையாக்கும். இரண்டாவது, இங்க 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு மனுஷி இருந்தார். அவள் மேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கைகளை வைத்தார். உடனே அவளை என்ன செஞ்சாலாம்? நிமிர்ந்தாள். நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். 18 வருஷமாய் பிசாசு இவளை கட்டி வைத்திருந்தான். பலவீன கட்டு. ஆமென் அல்லேலூயா. இன்றைக்கு பலவீன கட்டினால ஒருவேளை நீங்க கட்டப்பட்டிருக்கலாம். இந்த நன்னாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பலவீன கட்டிலிருந்து நான் உன்னை விடுதலையாக்க வந்திருக்கிறேன். அவருடைய கைகள் ஆமென் அல்லேலூயா உங்கள் மேல் வைக்கப்படும் பொழுது அந்த 18 வருஷமாய் பலவீனமாய் இருந்த அந்த ஸ்திரீயின் மேல் இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளை அவர் வைத்த உடனே அவள் நிமிர்ந்தாள். அவருடைய கூணு நிமிர்ந்தது. ஒருவேளை பலவீனத்தோடு வியாதி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா புதிய புதிய வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன வியாதினே தெரியல, அதுக்கு மருந்தே டாக்டர்களால் புரிந்து கொள்ள முடியல. அப்படிப்பட்ட வியாதிகள் இன்றைக்கு பிசாசு கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறான். அநேக தேவ பிள்ளைகளுக்கு வியாதிகளை கொடுத்து பலவீனங்களை கொடுத்து அவன் கட்டி வைத்திருக்கிறான். இந்த கட்டுகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால், விடுதலை அடைய வேண்டும் என்றால் அவருடைய கைகள் நம்மேல் வைக்கப்பட வேண்டும். அந்த ஸ்திரீயின் மேலட அவருடைய கைகள் வைக்கப்பட்டதுனால அவள் உடனே நிமிர்ந்து அந்த பலவீனத்தின் விடுதலையாக்கப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா. அவருடைய கரங்கள் தழும்புள்ள கரங்கள்ங்க. அந்த கரங்களில வல்லமை இருக்கிறது. ஆமென். ஏசாயா 53:5 என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அங்கே குணமாகிறோம், இங்க குணமானீர்கள். அல்லேலூயா. அப்ப அவருடைய தழும்புள்ள கரம் அது வல்லமை உள்ள கரம். ஆமென் அல்லேலூயா. அந்த கரத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஆமென் நமக்கு சுகம் உண்டாகிறது. நம்மை பலவீனப்படுத்தி வைத்திருக்க பிசாசு நம்மை கட்டி வச்சு 18 வருஷமோ வேதத்துல பாத்தீங்கன்னா இந்த கூனி 18 வருஷம் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். 38 வருஷமாய் எவ்வளவு நடக்க முடியாத ஒரு முடவனை பார்க்கிறோம். அநேக பிள்ளைகள் எத்தனையோ வருஷமா அந்த சிஸ்டர் நான் 18 வருஷம் இல்லை 30 வருஷம் 40 வருஷம் இந்த பலவீனத்துல நான் இருக்கிறேன். இந்த பலவீனம் என்ன எவ்வளோ டாக்டர்ஸ் கிட்ட போயாச்சு, எவ்வளோ மருந்து சாப்பிட்டாச்சு, எவ்வளோ நான் எல்லா ரிப்போர்ட்டு எல்லாமே நார்மலா இருக்குது, ஆனா இந்த பலவீனம் எனக்கு போகல. ஆமென். இதுல இருந்து எனக்கு விடுதலை வர முடியல, விடுதலை எனக்கு கிடைக்கல அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவருடைய தழும்புள்ள கரத்தை நோக்கி பாருங்கள்.
அதில் வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது. அவருடைய தழும்புள்ள கரத்தில் வல்லமை இருக்கிறது. அவருடைய வஸ்திரத்தில் வல்லமை இருக்குது. வஸ்திரத்தை தொட்டு ஒரு ஸ்திரீ ஆண்டவர் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. வார்த்தையினால 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய தழும்புள்ள கரத்தை இந்த ஆண்டவரை 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற அந்த ஸ்திரீயை மேல் அவர் வைக்கும் பொழுது அவள் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்க, அந்த கட்டிலிருந்து, அந்த பலவீன கட்டிலிருந்து அவள் விடுதலை பெற்றால். ஒருவேளை இன்றைக்கு பலவீனத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கலாம், இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அந்த தழும்புள்ள கரம் உங்களுக்கு நேராய் நீட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புள்ள கரத்தினால நீ என்ன பலவீனமாயிருக்கலாம், அது என்ன வியாதியா இருக்கலாம், மருத்துவம் உங்களுக்கு எல்லா டைம் கொடுத்திருக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க. அவருடைய கரத்துல வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கரம் இன்றைக்கு உங்களுக்கு அற்புத சுகத்தை, இந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை கட்டி வைத்திருக்கிற 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த அந்த கட்டுகளை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் அது முறிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. அதிலிருந்து நீங்க விடுதலை அடைய போகிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. குமாரன் விடுதலை ஆக்கினால் தான் நமக்கு மெய்யான விடுதலை. ஆமென். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு மெய்யான விடுதலை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நமக்கு விடுதலைக்கான வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குமாரன் தான் நம்மை விடுதலை ஆக்க முடியும். ஆவியானவர் தான் நம்மை விடுதலை ஆக்க முடியும். சத்தியத்தான் நம்மை விடுதலை ஆக்க முடியும். வேற எந்த இடத்துல போய் நீங்க விடுதலைக்காக வேண்டினா விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. முதலாவதாக அவருடைய ரத்தம், ஆமென், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவக்கட்டிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறது. இரண்டாவது பலவீன கட்டு, ஆமென், அவருடைய கரங்களை நோக்கி பார்க்கும்போது, தழும்புள்ள கரங்களை நோக்கி பார்க்கும்பொழுது நமக்கு பலவீன கட்டிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. மூன்றாவதாக ஒரு கட்டு நாம் வாசிப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். லூக்கா 8:29ஆம் வசனம். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகுகாலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டும் பிசாசினால் வனாந்திரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். ஆமென். இங்க ஒரு கட்டை பார்க்கிறோம். முதலாவதாக பாவக்கட்டை நாம் பார்த்தோம். இரண்டாவது பலவீன கட்டு. மூன்றாவது இது சாத்தானுடைய கட்டு. கட்டுகள் சாத்தானுடைய கிரியைகள் என்று சொன்ன சில கட்டுகள் சாத்தானினால நாம் கட்டப்பட்டிருப்போம். இங்க ஒரு மனுஷன், ஆமென், எப்படி இருந்தானாவ? சங்கிலிகளினாலும், வெகு காலமாய் அசுத்தாவி அவனை பிடித்திருந்தான். சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டப்பட்டு அந்த கட்டுகளை அவன் முறித்து என்ன செய்வானா? தன்னை காயப்படுத்தி கொண்டு வனாந்திரத்துக்கு துரத்தப்படுவானா, வனாந்திரத்துக்கு ஓடிடுவானா. அல்லேலூயா. அவனை கட்டி வைத்தோம், அந்த கட்டுகளை அவன் முறித்து. இது சாத்தானுடைய கட்டு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வராரு, ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிட்டார். அது என்ன சொல்லுது? அது அந்த அசுத்தாவி போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே, ஆமென், அது சொல்லுது, நாங்க எங்களை துரத்தாதீங்க, அதோ ஒரு பன்றி கூட்டம் மேய்து பாரு, அதுக்குள்ள எங்களை துரத்திடுங்கன்னு சொல்லிட்டு அதுங்க இயேசு கிறிஸ்து அவர் கட்டளையிடும் பொழுது அதை போகும்படி கட்டளையிடுறாரு. அந்த அசுத்தாவியை போகும்படி கட்டளையிட்டும் பொழுது உடனே அதுங்க சொல்றது, இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள். லேகியோன் என்றால் ஒரு லேகியோன்னா 6000 பிசாசுகள். பாருங்க அவனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கு பாருங்க. லேகியோன்னா ஒரு லேகியோன்னா 6000 பிசாசுகள் அவனுக்குள்ள இருந்துதான். ஆமென். சங்கிலி, அதனால்தான் சங்கிலினாலும் விலங்குனாலும் கட்டினாலும் அவன் என்ன செய்யறான்? அதெல்லாம் முறித்து போட்டு ஓடினான். சாத்தானுடைய கட்டு. வேதத்தில் சாத்தானுடைய கட்டு நிறைய இருக்குதுங்க. செவிடும் ஊமையுமான கட்டு இருக்கிறது. கொன்னை வாயுடைய கட்டு, அது சாத்தானுடைய கட்டு. சந்திர ரோகி, ஆமென், தீயிலும் தண்ணீரிலும் விழுவான். நிறைய கட்டுகள் பைபிளில் பார்த்துடும். அது பிசாசின் கிரியைகள். ஹல்லேலூயா. அது ஒரு மனுஷனை அழிக்கும்படியாய் அவன் கட்டி வைக்கப்படுகிறான். ஒரு மனுஷனை அழித்து அவனை என்ன செஞ்ச? பாதாளின் வல்லமைக்கு கொண்டு செல்லும்படி இது சாத்தானுடைய கட்டுகளாக இருக்குது. வேதத்தில் அநேக கட்டுகளை ஆண்டவர் கட்டளையிட்டார், தம்முடைய வார்த்தையினால துரத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது, இந்த சாத்தானுடைய கட்டு துரத்தப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். அல்லேலூயா. அவர் கட்டளையிட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சோதனைக்காரன் வந்து சோதிக்கும் பொழுது அவர் 3 இடத்துல சொல்லுவார், எழுதி இருக்கிறதே அப்படி சொல்லுவார். அப்போ வார்த்தையின்படி தான் இந்த பிசாசனுடைய கட்டிலிருந்து நாம் விடுதலை அடைய முடியும். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம படிக்கிறோமோ, ஆமென், அதை மனப்பாடம் செய்கிறோமோ, அதை அறிக்கை செய்கிறோமோ, அவ்வளவுக்கு அளவு சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து நாம் விடுதலை அடைய முடியும். அல்லது சில பேருக்கு சிந்தனை கட்டு இருக்கும், சில பேர் நாவை கட்டிடுவாங்க, சில பேர் சாத்தானுடைய கட்டுனா மந்திர கட்டு, செய்வினை, மாந்திரிக கிரியைகள், குட்டி சாத்தானை ஏவி விடுவாங்க. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எலுமிச்சை இருக்குது, முட்டை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சாத்தானுடைய கட்டுகளாக இருக்குது.
ஒருவேளை அப்படிப்பட்ட கட்டுகளில் நீங்கள் இருக்கலாம். மந்திர கட்டில் இருக்கலாம், செய்வினை கட்டில் இருக்கலாம். எந்த கட்டுகள் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்க. ஒருவேளை நீங்கள் இந்த கட்டில் இருந்தீங்கன்னா ஒரு அதிகாரம் 10 அதிகாரமோ 20 அதிகாரமோ படிங்க. அந்த வார்த்தையில உங்களுக்கு விடுதலை நீங்கள் உணர முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். அல்லேலூயா. தேள்களையே சர்ப்பங்களையும் மிதிக்கும், சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். அல்லேலூயா. சிங்கத்தின் மேல பாம்பின் மேல நீ நடந்து பால சிங்கத்தை வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்குது. சொல்லப்பட்ட வசனங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை வல்லமையான வார்த்தைகள், ஆவிய ஜீவனமான வார்த்தைகள், கட்டளை கொடுக்கணும். சாத்தானுடைய கட்டுகள் ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கும் பொழுது, சில பேர் நமக்கு விரோதமாய் மந்திரம் செய்யும் பொழுது, மாந்திரிக கிரியைகளை செய்யும் பொழுது நம்ம என்ன திரும்ப செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைகளை அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. மனப்பாடம் செய்யுங்க, எவ்வளோ முடியுமோ மனப்பாடம் செய்யுங்க. மனப்பாடம் செஞ்சு அறிக்கை செய்யும் பொழுது ஆமேன், அது கட்டளை. அதுதான் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். அந்த அதிகாரத்தை சொல்லும் பொழுது அந்த சாத்தானுடைய கட்டுகளில் இருந்து நாம் விடுதலை அடைய முடியும். ஹல்லேலூயா. யார் என்ன பண்ணாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படுத்த, ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அக்கினிய வார்த்தைகள், இது வல்லமையான வார்த்தைகள், உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த சாத்தானுடைய கட்டு அவன் நடுங்குவான். வார்த்தைக்கு தான் அவன் நடுங்குவான். ஹல்லேலூயா. எழுதி இருக்கிறதே அப்படி சொன்ன உடனே ஓடி போயிட்டான். அதனால நம்ம வார்த்தைகளை அவர் கட்டளையிட்டார் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம். பூலோகத்தில் எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கும். அப்ப கட்டுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், கட்டவிழ்க்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசின் கிரியைகளை நாம் கட்ட வேண்டும். அதே நேரத்தில் அவனுடைய கட்டுகளில் இருக்கிற தேவ ஜனங்களை விடுவிக்க கட்டவிழ்க்கிற அபிஷேகத்தை நமக்கு தர வேண்டும். அல்லேலூயா. வார்த்தையை சொல்லும் பொழுது முதலாவதாக இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ கட்டிலிருந்து நமக்கு விடுதலை கடுகிறது. இரண்டாவது அவருடைய கைகள் தழும்புள்ள கரங்களினாலே பலவீன கட்டுகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. மூன்றாவதாக இந்த சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து அவருடைய வார்த்தை, ஆமென், வல்லமுள்ள வார்த்தையினாலே நமக்கு விடுதலை கிடைக்கிறது. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களுக்காக, நம் தேசத்துக்காக, இப்படி கட்டப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நான்காவதாக சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள், 2 சாமுவேல் 22:6. இங்கே மரண கட்டுகள், பாதாள கட்டுகளை குறித்து இங்கே போடப்பட்டிருக்கு. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிப்போம். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரபாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. அப்படி உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர்கள் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இங்க சங்கீதக்காரர் தாவீது சொல்றார், 2 கட்டுகளை சொல்றார். மரண கட்டுகள், பாதாள கட்டுகள். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு மரண பயம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேசத்தில் அவ்வளோ அழிவுகள், தண்ணீரினால அழிவு, அக்னியினால அழிவு, விபத்துகள், நாசமோசங்கள், ஆமென், சண்டைகள், கலவரங்கள், போராட்டங்கள், எங்கு பார்த்தாலும் குழப்பமான சூழ்நிலை, பதற்றமான சூழ்நிலை, மரண பயம். அல்லேலூயா. ஆமென். வயநாடுல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சேதங்கள், ஆமென், தண்ணீரினால, நிலச்சரிவினால. இப்படிப்பட்ட காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பயம், மரண பயம். ஐயோ மரித்து விடுவேனோ, அம்மே எங்கனா போனோம்னா நமக்கு என்ன ஆபத்தாயிடுமோ அப்படின்னு இன்னைக்கு அநேக ஜனங்கள் மரண பயத்தினாலே இன்னைக்கு கட்டப்பட்டு இருக்கிறார்கள். எதை பார்த்தாலும் மரண பயம் இருக்கிறது. எல்லாருக்குமே மரண பயம். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும். அப்ப ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே இந்த சத்துரு என்ன செய்யறான்? நம்மளை அடிமைப்படுத்தி அதுல கட்டி வைக்கிறான். ஆமென். எது சின்ன வியாதி வந்தால் கூட ஐயோ மரித்து போயிடுவேன்னு, இது என்ன வியாதி, கேன்சர் ஆகிடுமோ அப்படின்னு நம்ம பயப்படுறோம். ஆமென். சின்ன காரியங்களை கூட நம்ம செய்ய மரண பயம் நமக்கு வந்துடுது. வெளியே போனால் பயப்படுறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரண பயம், பாதாள கட்டுகள் இன்றைக்கு நம்மை கட்டி வைத்து கொண்டிருக்கணும். எதை குறித்தும் எனக்கு மரண பயம் இருக்குது. தூங்க முடியல, என்னால் வேலைக்கு போக முடியல, வீட்டில் இருக்க முடியல, ஒரு மரண பயம் என்னை ஆட்கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு,
ஹல்லேலூயா. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது அவர்தான் மரணத்துக்கு பாதாளத்துக்கு உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறார். அதிகாரி, அதாவது மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசின் இடத்திலிருந்து ஆமென் அந்த திறவுகோலை அவன் தான் மரணத்தை கொடுத்தான், அவன் தான் மரண பயத்தை கொடுத்தான் நமக்கு, நம்மை பாதாளத்துக்கு கொண்டு. ஆனா அவனிடத்திலிருந்து அந்த திறவுகோலை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:17-18 சொல்லுகிறது, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்துக்கு பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். அதனால் மரணத்து குறித்து பயப்பட, நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒருவேளை பிசாசு மரண பயத்தை காட்டி உங்களை ரொம்ப வேதனைப்படுத்துவான்னு சொன்னீங்கன்னா, ஆமென், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்த காலம் வரைக்கும் நம்முடைய ஜீவனை ஒருவனை பறிக்க முடியாது. நம்முடைய ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவனை பறிக்க முடியாது. அதனால மரண பயத்தில் ஒருவேளை நீங்க கட்டப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் என்ன சொன்னார்? முதல்ல பயப்படாதன்னு சொன்னார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த பிறகு பார்த்து மரியாதை பார்த்து பயப்படாத, ஏன் அழற அப்படின்னா, சமாதானம் ஆசீர்வதிக்கிறவன. ஆமென். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு மரண பயம் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கு பயமுள்ள, அதாவது பயமுள்ள ஆவியை கொடுக்கலங்க, அவரு நமக்கு பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், முத்திரையாக கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவனை கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை முத்திரையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால ஒருவேளை நீங்க மரண பயத்துல பாதாள கட்டுகளில நீங்க கட்டப்பட்டிருக்கலாம். எனக்கு நான் மறிச்சிடுவனும், சீக்கிரத்துல என் பிள்ளைகளை விட்டு, என் கணவரை விட்டு, என் ஆண்டவரை, என் மனைவியை விட்டு நான் சீக்கிரம் இல்லை, ஆண்டவருடைய கரத்துல உங்க ஜீவன் இருக்கிறது. ஆமென். மரணத்துக்கு பாதாளத்துக்குரிய திறவுகோலை நீங்க தைரியமா சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை. அப்பா எழுந்தோடு சொல்றார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆமென். ஹல்லேலூயா. அந்த கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படணும்னா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த நாளிலே விசேஷமாய் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கட்டுகளிலிருந்து நான் என் தேவ ஜனங்களை விடுவிக்க போகிறேன். விடுதலை பெற்ற இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அநேக மக்கள் பலவிதமான கட்டுகளில, ஆமென், சிறையிருப்புல, அடிமைத்தனத்தை இன்றைக்கும் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே வர முடியல, விடுதலைக்கான வழி தெரியல, ரட்சகரை அவர்கள் அறிந்து கொள்ளல. எழுப்புதல் எழுப்புதல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இங்க வேதத்துல வாசித்த ஏசாயா 61 முதல் வசனத்துல காண எழுப்புதல் இன்றைக்கு இல்லை. ஆண்டவர் சொல்றார், அந்த கிறிஸ்துவின் பணியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எப்படி கிறிஸ்து அந்த 4 ஊழியங்களை நிறைவேற்றினாரோ, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம், காயப்பட்டவர்கள் காயம் கட்டுதல், ஆமென், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, ஆமென், கட்டுண்டவர்கள் கட்டவிழ்க்கிற அந்த பணியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய இந்திய தேசத்துல எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசத்தின் எழுப்பதற்காக. இந்த தேசத்தில் இருக்கிற 142 கோடி மக்கள்ல, ஆமென், கட்டப்பட்டு இருக்கிறாங்க, சிறையிருப்புல இருக்கிறாங்க, இன்றைக்கு அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. ஆண்டவரே, வெளியே வர முடியல ஆண்டவரே. அன்றைக்கு சிம்சோனை கட்டி வைத்தது போல, ஆமென், சிம்சோனை கட்டி வைத்தது போல, அப்பா பேதுருவை கட்டி வைத்தது போல, ஷாத்ராக் மேஷா ஆபேத் நேகுவை கட்டி வைத்தது போல, பவுல் அப்போஸ்தலனையும் பவுலை சீலாவை கட்டி வைத்தது போல ஆண்டவரே, இன்றைக்கு அநேக கட்டுகள், ஆமென், எங்களை கட்டி இருக்கிறது. ஆமென். சிம்சோனை கட்டியிருந்த கட்டுகள் அக்கினிப்பட்ட நூல் போல எரிந்து சாம்பலாய் போனதை நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம். பவுல் சீலாவும் பாடி துதித்த பொழுது அப்பா அவர்களை கட்டி வைத்த கட்டுகள் அருந்தன என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுரு, ஆண்டவரே இயேசப்பா, தேவ தூதர் வந்து விழாவிலே தட்டி எழுந்திரு என்று சொல்லி அவனுடைய சங்கிலிகள், அவனை கட்டியிருந்த சங்கிலிகள் அவிழ்ந்து விழுந்தன என்று சொல்லி பார்க்கிறோம். கீழே உடனே விழுந்தன என்று சொல்லி பார்க்கிறோம். ஷாத்ராக் மேஷா ஆபேத் நேகு கட்டியிருந்த கட்டுகள், ஆமென், அறுக்கப்பட்டன ஆண்டவரே. அதே அக்கினியிலே அப்பா அறுக்கப்பட்டன என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே இயேசப்பா, எத்தனையோ பிள்ளைகள் இந்த பலவீன கட்டுகளிலே, பாவ கட்டுகளிலே, அப்பா சாப கட்டுகளிலே, ஹல்லேலூயா, மரண கட்டுகளிலே, பாதாள கட்டுகளிலே, சாத்தானுடைய கட்டுகளிலே, ஆமென், கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் விடுதலை தருகிறவர், விடுதலை நாயகன் ஆண்டவரே. நீர் மாத்திரமே எங்களுக்கு விடுதலை தர முடியும் ஆண்டவரே. நீர் மாத்திரமே விடுதலை தர முடியும் ராஜா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு மெய்யாகவே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்படுகிறது ராஜா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களுக்கு விடுதலை உண்டு. அவருடைய வார்த்தையில விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்களுக்கு விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். உம்முடைய தழும்புள்ள கரங்களில் எங்களுக்கு விடுதலை உண்டு ராஜா. உயிர்
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு விடுதலை உண்டாண்டவரே. அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கட்டுகளிலிருந்து விடுதலை தருவீராக, இந்த கட்டுகளிலிருந்து விடுதலை தருவீராக. ஒரு சிறையிருப்பு மாறட்டும் ஆண்டவரே. அடிமைப்படுத்தியிருக்க அடிமைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தினால் நுகங்கள் முறிக்கப்படட்டும் ராஜா. ஒரு பெரிய விடுதலை இந்த தேசத்தில் கொடுத்து பெரிய எழுப்புதலை கட்டளிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக கட்டப்பட்ட மக்கள் கட்டவிழ்க்கப்படும்படியா இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கட்டவிழ்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி, விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி, விடுதலை பெற்றுக் கொண்டதற்காய் நன்றி. நாங்கள் விடுதலை பெற்றுக் கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.